வணக்கம். கிபி 1010 சோழப் பேரரசர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலின் தெற்கு மதிலின் கல்வெட்டில் உள்ள குறிப்பு. அருமொழி தெவ வளநாட்டு இங்கணா நாட்டு பாலையூர் பள்ளியுங் கனிமுற்றூட்டும் உட்பட அளந்தபடி நிலம் 134 மாவின் கீழ் முக்காலே மும்மா வரையறை காணி முந்திரிக்கை கீழ் 4 மாவிலும் ஊர் நித்தமும் குளமும் கம்மானச் செரியும் பறைச்செரியும் சுடுகாடும் இவ்வூர் நிலத்தை ஊடறுத்து பொன வாய்க்கால்களாலும் இறையிலி நிலம் 9 காணி அரைக்காணி முந்திரிக்கை கீழரை நீக்கி இறை கட்டின நிலம் 125 எழுமாவரை முந்திரிக்கை கீழ் எண்மா வரையறை காணி முந்திரிக்கை கீழ் 4 மாவினால் இறை கட்டின காணிக்கடன் ராஜகெசரியொடுக்கும் ஆடவல்லான் என்னும் மரக்காலால் அளக்கக் கடவ நெல்லு 12530 கலன இருதூணி குறுணி ஒரு நாழி. இந்த கல்வெட்டில் பாலையூரில் ராஜராஜனின் ஆணைக்கு அடங்கிய நிலத்தின் மொத்த பரப்பை அறிவித்து அந்த நிலத்தில் அடங்கியுள்ள சமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட கோயிலும் சமண ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலமும் பிற நிலமும் சுட்டி அந்த நில அளவை வரியில் இருந்து விலக்கி வரிக்கு உட்பட்ட மீதி நில அளவிற்கு ஆடவல்லான் என்ற அளவு கருவி மூலம் 12530 கலம் இருதூணி ஒரு குறுணி ஒரு நாழி அளவு நெல் வரியாக கட்ட வேண்டும் என்று குறித்துள்ளது. எழுத்துக்களால் எழுதப்பட்ட அந்த கணிதத்தின் எண் வடிவ விவரம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. பின்னம் முறையில் கல்வெட்டில் உள்ள கணக்கை நவீன முறையில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் தசம எண்கள் என்று சொல்லப்படும் டெசிமல் முறையில் எழுதி கணக்கிட்டால் எவ்வளவு துல்லியமாக 7th டெசிமல், அதாவது மைக்ரோ அளவிலும் சிறிய அளவில் எளிதாக நம் முன்னோர்கள் கணக்கிட்டுள்ளனர் என்ற உண்மை பிரமிக்கச் செய்யும். மைக்ரோ அளவில் கணக்கிட நம் முன்னோர்களால் எப்படி முடிந்தது? இப்படி கணக்கிட ராஜராஜனுக்கு பல 1000 ஆண்டுகள் முன்பே நம் முன்னோர்கள் கணிதத்தை நன்கு அறிந்துள்ளனர். கணித வரலாற்றை உற்று நோக்கினால் நிலத்தின் பரப்பளவு, வியாபாரம் செய்ய திடப்பொருளின் எடை, திரவப்பொருள்களின் கன அளவு, இவைகளுக்கு விதிக்கப்படும் வரி, வரி விலக்கு என்று இப்படி அடிப்படை கணிதத்திற்குத்தான் கிரேக்க அறிஞர்களான ஆர்க்கிமிடீஸ், பித்தாகரஸ் போன்ற கணித வல்லுநர்களை மன்னர்கள் அரண்மனையில் போற்றி வந்தனர். எகிப்தியர்கள் போல் தமிழர்களும் ஒரு முழுமையான பொருளை பிரிப்பதற்கு பின்னங்களை பயன்படுத்தினர். ஒன்றை 2ஆக பிரித்தால் அரை, அரையை 2ஆக பிரித்து கால், பின் அரைக்கால், வீசம், அரை வீசம், கால் வீசம், அரைக்கால் வீசம் என்று ஒன்றை 2ஆக பிரித்த வண்ணம் பின்ன அளவுகளை ஏற்படுத்தினர். அதுபோல் ஒன்றை 5ஆக பிரித்து 4 மா, அந்த 4 மாவை 2ஆக பிரித்து 2 மா, மா, அரைமா, காணி, அரைக்காணி, முந்திரி என்று 5இல் ஒன்றை அரையாக பிரித்துச் சென்றனர். இந்த முறையில் எகிப்தியர்கள் போல் இந்தியர்களின் கணிதமும் எளிமையாகிறது. உதாரணமாக 5 பலாப்பழத்தை 8 பேருக்கு எப்படி பகிர்ந்து கொடுப்பது? 5ன் கீழ் 8 என்ற கணிதம் 3000 வருடங்களுக்கு முன் உலகில் எங்கும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு பழத்திலிருந்து அரைப்பழமாக 4 பழங்களை பிரித்து எஞ்சிய 5வது பழத்திலிருந்து அரைக்கால் பழமும் கொடுக்க வேண்டும் என்ற எளிய கணிதம் நம் முன்னோர்களிடம் இருந்தது. இதையே
5 பழத்தை ஒரு அரைப்பழம் ஒரு அரைக்கால் பழமாக 8 கூறாக்கி 8 பேருக்கு கொடுக்கவும் என்று பின்ன முறையில் எழுத்தில் எழுதினர் நம் முன்னோர்கள். இந்த பின்ன எண்களின் அடிப்படையில் தஞ்சாவூர் கல்வெட்டை மீண்டும் பார்ப்போம். கல்வெட்டில் சொல்லப்பட்ட மொத்த நிலத்தளவு 134 8 மாவின் கீழ் 3/4 மும்மா வரையறை காணி முந்திரிக்கை கீழ் 4 மா. வரி விலக்கப்பட்ட நிலத்தளவு 9 காணி அரைக்காணி முந்திரிக்கை கீழரை. மீதம் வரி செலுத்தப்பட்ட வேண்டிய நிலத்தளவு 125 7 மாவரை முந்திரிக்கை கீழ் எண்மாவரை அரைக்காணி முந்திரிக்கை கீழ் 4 மா. இந்த காலத்தில் 1 மா என்பது 100 குழி. அதாவது மொத்த நிலத்தளவு 13,440.29 குழி. வரி விலக்கப்பட்ட நிலத்தளவு 902.3438 குழி. வரி விதிக்கப்பட்ட மீத நிலத்தளவு 12,537.95 குழி. குழியின் அளவு தற்காலத்தில் சிறிது மாறுபடுகிறது. நெல் அளவில் நாழி என்பது 1 படி, குறுணி 8 படி, தூணி 4 குறுணி, கலம் 3 தூணி. அதாவது வரி செலுத்த வேண்டிய நெல் அளவு 12,02,953 படி, சுமார் 10,025 மூடை. இதை அளக்க உபயோகிக்க வேண்டிய அளவு ஆளவந்தான் அளவாகும். எப்படிப்பட்ட ஒரு கணிதம் தஞ்சை கோவிலை சுற்றி எழுதப்பட்டுள்ளது! நெல்லளக்க ஒரு கருவியும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. விஞ்ஞானம் வளர்ந்த இந்த நவீன காலங்களிலேயே தஞ்சை கோவிலில் கொடுக்கப்பட்டுள்ள கணிதத்தை பிழையில்லாமல் விடை சொல்ல நமக்கு சிறிது கடினம். நம் முன்னோர்கள் எப்படி இந்த கணிதத்தை கணித்தனர்? வியன்தெருவில் நல்லிறைவன் பொருள் காக்கும் தொல்லிசை தொழில்மாக்கள் காய்சினத்த கதிர்ச்செல்வன் தேர்பூண்டமா போல வைகள் தொறும் அசைவு இன்றி உல்கு செய்ய குறைப்படாது. பரந்த தெருவில் தொன்மை காலத்திலிருந்து போற்றப்படும் வரி கணக்கு தொழில் செய்யும் மக்கள் கடுமையான கதிரவனின் தேரில் பூட்டப்பட்ட குதிரை போல் தினம்தோறும் ஓயாது வரிப்பணம் பெற்று அரசனின் பொருளை காக்கின்றனர் என்று பட்டினப்பாலையில் கடியலூர் உருத்திலங்கண்ணனார் குறிப்பிடுகிறார். பட்டினப்பாலை காலத்திலேயே அவ்வளவு கணிதம் இருந்ததென்றால் ராஜராஜனின் கல்வெட்டு காலங்களில் நம் முன்னோர்கள் கணிதத்தில் மேதையாயிருப்பர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இருப்பினும் ராஜராஜனுக்கு 500 ஆண்டுகளுக்கு பின் நம் முன்னோர்களின் திறமை, அவர்களின் கணித அளவுகள், கணித அறிவு அனைத்தும் மாறி நாம் அவர்களின் ஞானத்தை விட்டு விலகி வெகு தொலைவு வந்துவிட்டோம். அஞ்சு ஒரு பொழுதினானும் எண்கண் துஞ்சா வாழி தோழி காவலர் கணக்கு ஆய்வகையின் வருந்தி என் நெஞ்சு புண் உற்ற விழுமத்தானே என்று குறுந்தொகையில் கழார்கீரான் எயிற்றியார் எழுதிய வரிகளுக்கு 1937 தமிழ்த்தாத்தா திரு உவேசா முதல் அனைவரும் காவலர் கணக்கு ஆய் என்பதற்கு விளக்கமாக நாழிகை கணக்கு பார்க்கும் காவலர் என்று இரவு நேரத்தில் மணியடிக்கும் காவலரை குறித்துள்ளனர். சங்க இலக்கியத்தில் துஞ்சா கண்ணர் காவலர், யாமம் கொள்பவர், மாலையந்தி காவலர் என்றெல்லாம் காவலர்கள் பற்றிய குறிப்பு உண்டு. ஆனால் எந்த காவலரும் கணக்கை ஆராய்ந்ததாக பாடலில்லை. குறுந்தொகையில் கழார்கீரான் எயிற்றியாரும் கணக்கை அறிந்து இரவின் மணி அடித்தனர் என்று எழுதவில்லை. கணக்கு ஆராய்தல் என்றால் தஞ்சை கோவிலில் எழுதப்பட்ட கணக்கு போல் பல கணக்குகளை ஆராய்தல்தான். குறுந்தொகைக்கு நச்சினார்க்கினியர் உரை கிடைக்கவில்லை. தமிழ்த்தாத்தா திரு உவேசா அவர்களுக்கு முன்
1915 குறுந்தொகைக்கு விளக்கம் எழுதிய திரு சௌரிப்பெருமாள் ரங்கன், காவலர் கணக்கு ஆய் என்பதற்கு அரசனின் கணக்கை ஆயும் வகையைப் போல வருந்தி என்று, மக்களிடமிருந்து வரியை பெற வேண்டிய பெரும் பொறுப்பு உள்ளவர்கள் கணக்கை தூங்காது ஆராய்வது போல் என்று சரியாக விளக்கியுள்ளார். கிரேக்க அறிஞர்கள் போல் நம் சங்கப்புலவர்கள் பெருமளவு கணிதத்திற்கோ விஞ்ஞானத்திற்கோ செய்யுள் இயற்றாவிடினும் சங்க இலக்கியத்தின் மூலமும் கல்வெட்டுக்களின் மூலமும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த அறிவியல் சார்ந்த பல காட்சிகளை நாம் காண முடிகிறது. நம் பார்வையில் முன்னோர்கள் வாழ்வை பார்ப்பதால் நாம் அவர்களின் கணிதத்தை அறிய தவறுகிறோம். நவீன விஞ்ஞானத்தை முன்னோர்களின் வாழ்வில் திணிப்பதால் அவர்களின் திறமையை உணராது நமது கற்பனையை புகுத்தி பிழை மேல் பிழை செய்கிறோம். இதை சரிசெய்ய சங்க காலத்திற்கு சென்று அவர்கள் சிந்தனை மூலம் அவர்கள் வாழ்வை காண்போம்.